சிஎஸ்கே அணிக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் நேற்றுக்கு மிகப்பெரிய நைட் மேராக இருந்தது. நேற்றுக்கு ஐபிஎல் 2026 மேட்சை பயங்கர பாசிட்டிவாக தொடரணும்னு சொல்லிட்டு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே காத்துட்டு இருந்தாங்க. 2024 ஐபிஎல் மிஸ் ஆயிடுச்சு. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகலை. 2025 ஐபிஎல்ல உடன் ஸ்பூனு 10வது இடத்த பிடிச்சிருந்தாங்க. 2026 ஐபிஎல்ல பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்டார்ட்டை வந்து பண்ணுறோம். ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. என்னதான் தோனி இல்லைனாலுமே தோனிக்கு பதிலாக இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. அவரோட ஆப்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதை டாக்டிக்கலாக அஃபெக்ட் பண்ணுவே தவிர பேட்டிங்கில் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. ஏன்னா தோனி ஒரு 18 ரன் 20 ரன் மாதிரி தானே அடிக்கிறாருன்னு நம்ம நினச்சா சிஎஸ்கேவோட பவுலிங் மேலே எல்லாருமே ஒரு பயம் இருந்திருக்கும். நான் கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். கொஞ்சம் கஷ்டம் தான். பேட்டர்ஸ் எப்படி இருந்தாலும் 200-220 ரன் அடித்தாதான் இந்த பவுலர்ஸால் ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன திருப்ப பண்ணியிருக்காங்க, 127 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 19.4 ஓவர் ஆடி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் வந்து நின்று அடிக்கலன்னு வைங்களேன், அவ்வளோதான். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளவோ பயந்துட்டு இருந்தேங்க. வெளியில் நானும் ஒரு டர்ஃப் கிரிக்கெட்டில் சிஎஸ்கே ஜெர்சிலாம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஆர்சிபி சின்ன பசங்க எல்லாம் போட்டு கலாய் இங்கே ஆசிட்டானுங்க. என்ன பண்ணுறது, 61-6ன்னு சொல்லிட்டு பேட்டிங் பார்த்துட்டு நான் பேட்டை பிடிக்கும் போது எனக்கு பேட்டு நடுக்குதுங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்ச டீம்னால அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த டேவே நம்மளுக்கு மோசமான டேவாக அமைதுன்னு சொல்லலாம். நான் கூட டர்ஃபில் ஒரு 10 6 அடிச்சிருப்பேன் நேற்று. ஆனால் சிஎஸ்கே இவ்வளோ மொக்கையானதை பார்த்தோன்னே வெறி ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேயோட பேட்ஸ்மேன்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். அதுலேயும் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மேலேயும் நம்மளோட சஞ்சு சாம்சன் சேட்டா இன்னைக்கு புழக போகிறான். ஒரு பக்கம் நான் சொல்லியிருந்தேன் ஜடேஜா இந்த இடத்துல 3 விக்கெட் எடுப்பாருன்னு சொன்னேன். கரெக்டாக எடுத்தாரா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவம் டூபேவோட விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமாக ஜடேஜா பயங்கர லீத்தலாக இருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி ப்ரிவியூ ஷோவில் சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்திருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன், பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 220க்கு மேலே போஸ்ட் பண்ணலாம், இல்லை 190க்கு மேலே போஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. அதை விட சிஎஸ்கே பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மேட் ஹென்ரி எப்பா வேணாம். அதாவது இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேவர் பண்ணிச்சுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மழை கொஞ்சம் பேஞ்சதுனால அது சீம் நல்லா ஆச்சுங்க. நம்மளோட முக்கியமாக நாண்ட்ரே பர்கருக்கும் சரி, ஜோஃப்ரா ஆஸ்டருக்கும் சரி நல்ல சீம் ஆச்சு. அது அவங்களுக்கு பயங்கரமாக உதவிகரமாக இருந்தது. சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. ஒரு நத்திங் பாலில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சஞ்சு சாம்சன் அவுட் ஆனார். எதுக்கு பார்த்தீங்கன்னா லெக் சைடில் அடிக்க போனாருன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அழகாக ஆடுவார் அந்த சஞ்சு சாம்சன். சேட்டாக பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியல. சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்காமல் சிஎஸ்கேவோட ருத்ராஜ் கெய்க்வாடும் ஸ்டேட்டாகவும் ஆடி இருக்காங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் டெப்த்து ஏகபோகமாக இருந்தது. ஆயுஷ் மாத்திரே 1 டவுனில் வந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னெசரி ஷாட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேத்யூ ஷாட் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரும்போது நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக ஆஃப் ஸ்பின்னர் எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங்கில் வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்லேயும் உங்களுக்கு சிம்ரன் நெட்மயர், ஜடேஜாலாம் இருக்காங்க. மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருப்பார். அதே சமயத்தில் பவர் பிளேயில் மேத்யூ ஷாட்டை வச்சு சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக 127ன்றது சிஎஸ்கே போவாங்கன்னே நான் நினைக்கல. அவ்வளோதான் 100க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவுட் ஆவாங்கன்னு நினச்சேன். 127ன்ற போது இன்றைக்கி இருக்கிற சமயத்தில் 200 ரன்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் நம்மளால் டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணி அது ஒரு 15 ஓவர் மேட்சாக வரலும் கூட இழுத்துருக்கலாம். அதுக்கான காரணம் டாக்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் இல்லை. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஹென்ரிலாம் ரன்னு கொடுக்கும்போது அவரெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு கேப்டனாகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்தது. அவர்னால பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் உள்ள டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே மொரால் டவுனாக இருந்ததுனால ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஃபீல்ட் செட்டு வந்து செட் பண்ணலை. அது இல்லாமல் எடுத்தோடனே தைரியமாக பார்த்தீங்கன்னா வந்து மேத்யூ ஷாட் கிட்ட பவுலிங் கொடுத்துருக்கலாம். முதல் ஓவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொரு பக்கம் வைபவ் சூரியவன்சி வெளுத்து வாங்கிட்டாருன்னு வந்து சொல்லலாம். இந்த மேட்ச்சில் நம்ம முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டியது ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி கிடையாது, சிஎஸ்கே பற்றி தான். சிஎஸ்கே என்னெல்லாம் மாதிரி விஷயங்கள் மாற்றினா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் இன்சைட் ஒரு சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மற்ற டீம்ஸோட அப்டேட் வேணும்னா அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை வச்சு தான் மற்ற டீம் பற்றி வீடியோன்றது போடலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு இன்னும் பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஐ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் கொண்டு போங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த மேட்ச்சில் நம்ம பண்ணியிருந்தால் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் நீங்கள் எடுத்திங்கனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேருமே வந்து லெஃப்ட் விங் ரைட் விங்குமே வந்து இறங்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் 2 பேருமே இம்பார்ட்டண்ட்டான பேட்ஸ்மேன். நம்ம சர்ஃப்ராஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தோம். அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக் தான் ஆடி இருந்தார். முக்கியமாக எனக்கு ஓவர்டர்னை தவிர எல்லாருமே இரஸ்பான்சிபிளாக தான் ஆடி இருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜா லைட்டான பாராட்டுற 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நூர் அகமது ரன்னுக்கு போனார், இவங்க ரன்னுக்கு போனாங்க. இந்த ஸ்கோரை வச்சுட்டு அவங்களாம் எங்கே போவாங்க நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லாரோட அப்ரோச்சுமே வேறு லெவலில் இருக்குது. ஒரு 220 கொடுத்து இந்த பவுலிங் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும்.
போன வருஷமும் இதே மாதிரி மொக்க போலிங் தான் நம்மக்கிட்ட இருந்தது, என்னதான் அஸ்வின் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலுமே. பட் மறுபக்கம் எனக்கு ஜடேஜா சிஎஸ்கேலேருந்து போனது இப்போ தாங்க வருத்தமாக படுது. ஏன்னா ஜடேஜா இருந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் இருக்கும், 2-3 விக்கெட் எடுப்பார், அதே மாதிரி பேட்டிங்கில் கட்டையை போடுவார். என்ன பொறுத்திருக்குமே மடன்னு விக்கெட்டு விட்டுகிட்டே இருந்தாங்க. நான் என்னன்னா அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் போயிட்டு ஒரு 4 6 அடிச்சுட்டு அவுட் ஆனால் கூட பரவாயில்ல, அக்ரெசிவாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டிஃபென்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி அவுட் ஆனால் எப்படிங்க? எனக்கு வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ டெப்த் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட்டு, சர்ஃப்ராஸ் கானு, கார்த்திக் சர்மா அவர் கொஞ்சம் நல்லா ஆடினார். அது இல்லாமல் உங்களுக்கு சிவம் டூபே வராருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வராரு, நம்பர் 7ல் வராரு, 8ல் உங்களுக்கு ஓவர்டன் வராரு. இதுக்கு மேலே என்ன பேட்டிங் வேணும்? இந்த பேட்டிங்கை வச்சுட்டு உங்களால் ஒரு 200 கூட போஸ்ட் பண்ண முடியலன்னா எப்படி? இதுக்கான காரணம் என்னென்னா எல்லாருமே சிங்கிள் டிஜிட். என்ன பொறுத்த வரைக்குமே இந்த 200 அடிக்கிறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் நின்று ஹோல்ட் பண்ணி 50 60 அந்த மாதிரிலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே 20+, 30+ அடித்தாலே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டீம் 200 டோட்டலாக தாண்டும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நேற்றுக்கு ஒரு புவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே 12 ஓவரில் அவங்க சேஸ் பண்ணியிருந்தாலுமே பேட்டிங் சிஎஸ்கே ஆடும்போது 64 டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க. போன வருஷம் மரம் நட்டாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவை பயங்கரமாக கலாச்சாங்க. இந்த வருஷமும் அதே தான் கண்டினியூ ஆகுது. ஒரு சின்ன மாற்றம் கூட சிஎஸ்கே பண்ணாமல் இருக்காங்க. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அவர் இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் இருந்தாருன்னா அவரை தான் சாக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட மைண்ட் செட்டே மாறலைங்க. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த ஸ்பீச்லாம் பார்க்கும்போது மைண்ட் செட் மாறுற மாதிரி தெரியல. இன்றைக்கும் ருத்ராஜ் வந்து பல்ல ஈன்னு இழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கும்போது பல்லுலேயே ஒன்று போடலான்ற போது இருக்குது. ஏன்னா இதே இடத்துல தோனி இருந்தார் வைங்களேன், எப்படி அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருப்பாருன்றது. என்னை பொறுத்த வரைக்குமே 4 காய்ச்சலவங்க இன்றைக்கி போயிட்டு கேப்டனு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு என்னடா ஆடுறீங்க, லூசுத்தனமாக ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்டால் தான் இவனுங்களாம் முன்னுக்கு வருவானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தேவை. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த மாதிரி பர்சனாலிட்டியே இல்லைங்க. தோனியை பொறுத்த வரைக்குமே வந்து வெளியில் டாக்டிக்கலாக நிறைய மூவ் பண்ணுவார். அதேமாதிரி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டில் எதுவுமே அவங்க டீம் பிளேயர்ஸை திட்டாமல் கிரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு திட்டுவார் மனுஷன். அதுதான் பக்காவான ஒரு மைண்ட் செட்டு. சிஎஸ்கேல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ், சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து என்னை பொறுத்தவரைக்குமே ஆயுஷ் மாத்ரேவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஓப்பனிங் போகலாம். சஞ்சு சாம்சன் 1 டவுன் வரணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்குமே அவர் மைண்ட் செட் எங்கே இருக்குன்னா அடிக்க போகணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்தியாவுக்கு எப்படி ஆடினார், அழகாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி லாஸ்ட் ஓவரில் நின்றார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை அவர் வந்து ஆடி ஆகணும். அக்ரெசிவாக ஆடணுன்ற அவசியம் இல்லை. என்ன பொறுத்தவரைக்குமே அக்ரெசிவாக ஆடுறதுக்கு தான் பவர் பிளேவை பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆயுஷ் மாத்ரே இருக்கார். ஆயுஷ் மாத்ரேவை பொறுத்தவரைக்குமே என்னை பொறுத்தவரைக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங் அனுப்பி விடுங்க. அந்த பையனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். போன வருஷம் நல்லா பண்ணியிருக்கான். இன்றைக்கி மேட்ச்சில் 1 டவுனில் ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்கு ஓப்பனிங்கில் சான்ஸ் கொடுங்க. சஞ்சுவோ இல்லை ருத்ருவோ யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து 1 டவுன் வாங்க. அதெல்லாம் மேத்யூ ஷாட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தா மேத்யூ ஷாட் இல்லாமல் ஒரு ராமகிருஷ்ணா கோஷோ இல்லைனா பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீரர் டீமில் எடுத்துகிட்டு வரது நல்லது. சிஎஸ்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆடணுன்றதே அவங்களோட பிளான் கிடையாது. பட் பேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரிய இம்பாக்ட் செய்ய முடியல. சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஃபுல் டீம் காம்பினேஷனை மாற்ற வேண்டியது இருக்குது. உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காமல் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறோம். சிஎஸ்கே 100% இன்றைக்கி போகிற ஆடி இருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த தரமான அப்டேட்ஸ் எல்லாம் பாய் நண்பர்களே.